நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் உள்ள புகழ்பெற்ற கோரக்க சித்தர் ஆசிரமத்தில் ஐப்பசி பௌர்ணமி மற்றும் பரணி பெருவிழா நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழக சித்தர் பரம்பரையில் நவநாத சித்தர்களிலும் 18 சித்தர்களிலும் முதன்மை பெற்றவர் கோரக்க சித்தர் என்பதால் ஆண்டுதோறும் இங்கு ஐப்பசி பௌர்ணமி மற்றும் பரணி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிகழ்வில் நவம்பர் 4ஆம் தேதி காலை அன்னாபிஷேக நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஜீவானந்தம் தலைமையில் நடத்தினர். பின்னர் அவர் தலைமையில் சொற்பொழிவும் நடைபெற்றது. ஐப்பசி பரணி விழாவையொட்டி அதிகாலை 4 மணிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். அப்படியே பின்னாடி நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் அமைந்துள்ள கோரக்க சித்தர் கோவிலில் ஐப்பசி பரணி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 18 சித்தர்களில் முதன்மை சித்தரான கோரக்க சித்தர் போகரின் ஆசி பெற்று நாகை மாவட்டம் வடக்கு பொய்கைநல்லூரில் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார்.
அதன்படி வடக்கு பொய்கைநல்லூரில் அமைந்துள்ள கோரக்க சித்தர் கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி பரணி விழா அன்னாபிஷேக நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அப்போது கோவில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோரக்க சித்தருக்கு பால், மஞ்சள், சந்தனம், திருநீறு உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோரக்க சித்தரின் ஜீவ பீடத்தில் அன்னம் படையிலிடப்பட்டது. அதன் பின்னர் சங்கொலிநாதம் முழங்க, கோவில் மணி ஒலிக்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோரக்க சித்தரை வழிபட்டு தீபம் ஏற்றி வணங்கினர். பின்னர் படையிலிட்ட அன்னப்பிரசாதங்கள் அடியார்கள், சன்னியாசிகள் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமாக வழங்கப்பட்டது. எப்படி போங்க கொஞ்சம் புரியும் கொஞ்சம் வாங்க ஹைட்டா இருக்கு மணி போடலாம் தாராளமாக அனுப்பி போடலாம். ஓகே ஆமாம்மா.